Can I get some confirmation? So video start ஆயிடுச்சா? Okay, welcome to the class. So let's get started with the next chapter for the day. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து சாப்டருக்கு அடுத்த சாப்டரா வரக்கூடிய கண்டினியூஷன் சாப்டர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதான் பார்க்க போறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குவார்டர்லி எக்ஸாமுக்கு பயங்கரமா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ நம்மளோட சேனல்ல எவ்ரி டே வி ஆர் டூயிங் ஒன் ஷாட். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஈவன் மேக்ஸில் கூட வந்து ஒன் ஷாட் கண்டினியூஸாக ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம், குவார்டர்லிக்கு ஈஸியாக ரெடி ஆயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் சாப்டர் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்மளோட ஆப் பிடபிள்யூ ஆப் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான கோட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see what are all the offerings that PW is giving for all of you. Okay, so PWவில் வந்து என்னென்ன ஆஃபரிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத you have to check it. Okay, so coming for the Tamil Nadu State Board 11th standard students காக வந்து we are conducting free classes in YouTube and then every day class முடிஞ்சதுக்கு அப்புறமா DPP உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணால் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ யூ கேன் என்ரோல் இன் த வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ அண்ட் தென் ஆப்லேயும் வந்து நீங்கள் PW 11 and 12 அந்த சேனல் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே வேர் யூ ஹாவ் டு கோ அண்ட் அக்சஸ் தி ஆப். ஓகே, ஸோ என்னென்ன லெக்சர் எடுத்திருக்காங்களோ அதுக்கான நோட்ஸ், டிபிபி அண்ட் அந்த டிபிபியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே எல்லா லெக்சருக்குமே உங்களுக்கு இது இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஸ்கேனர் வேர் யூ கேன் ஜாயின் ஃபார் வாட்ஸ்அப் சேனல். வாட்ஸ்அப் சேனலில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து எவ்ரிடே யூ வில் பி லேர்னிங் நியூ கொஸ்டின்ஸ் தட் வில் பி really helpful for you during the examination. Okay, so let's go get started with the topic for the day. Okay, yes, so tissue level of organization இருக்கக்கூடியவங்க யாருன்னு நேத்து கிங்டம் அனிமாலியா படிக்கும் போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்டா வரவங்க யாரு? ஹாய் Samira. Yes, Samira belong to NEET class, I guess. So I've seen Samira Sagar, right? Good evening, my dear. Okay, so we have already seen kingdom animalia in yesterday's class. So இப்போ kingdom animalia இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. Which are the two phylum which is showing tissue level of organization அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா? So can anyone guess what are the two phylum? Come on. So நேத்து படிச்சதுல இருந்து தான் ரிவைஸ் பண்ணி சொல்லணும். Come on everyone. So it is Cnidaria. Okay, Cnidaria and Stenophora. Yes, so Cnidaria and Stenophora are the phylum number 2 and phylum number 3 which is showing the tissue level of organization. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எல்லா வகையான animal tissues பத்தி பார்க்க போறோம். Okay, so we will be seeing about the animal tissues only, not anything else, only animal tissues. Plant tissues பத்தி எல்லாம் பார்க்க போறது கிடையாது. Okay, so the types பத்தி எல்லாம் பார்க்கலாம். So coming to this part about the logic and stuffs. Okay, so coming to the unicellular organisms and multicellular organisms. இதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். யூனிசெல்லுலார்னா யாரு? நேத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிங்டம் அனிமாலியால யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸே கிடையாது, மல்டி செல்லுலார்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? எஸ், டு யூ ஆல் ரிமெம்பர்? ஸோ எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? So there is no unicellular organisms. Unicellular organismsல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், டிஷ்யூவே இருக்காது. ஸோ அந்த ஒரு செல்லே இட் வில் டூ ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் லைக் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரு செல்லே பண்ணிடும். ஸோ இங்கே காமிச்சிருக்கிறாங்களா இந்த ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆர் ஸோ யூனிசெல்லார்ல ப்ரோகேரியாட்ஸ் தான் நியூக்ளியஸ் இருக்காது, யூகேரியோட்டிக் செல்லாம் நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் தென் த செல் இட் செல்ஃப் டஸ் த இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன், அப்புறம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்யூஷன் மூலமா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஒன்னுக்குலர் எஃபிஷியன்ட் மாதிரியான வேஸ்ல அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. Am I right or not? Yes. So this is very simple with respect to the unicellular. But when it comes to the animals, there is no unicellular animals at all. அப்படிங்கிறப்போ அங்க மினிமமா மல்டி செல்லார் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லி அப்படியே ஹை ஆகிட்டே போயிட்டு இருக்குது. கமிங் டு தி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஸோ சேம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்
அதாவது என்னென்ன பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு பேசிக்னா என்னது 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாரும் லைஃப் ப்ராசஸஸ்னு ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க. பேசிக் என்னென்னு படிச்சிருக்கீங்க? ரெஸ்பிரேஷன், டைஜஷன் அண்ட் கடைசியா எக்ஸ்கிரீஷன், இதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். ரைட், சர்க்குலேஷன், இதெல்லாம் கன்ஃபார்மா நடக்கணும்னு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் இன் தி மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் லேபர் எக்ஸிபிட் பண்றாங்க. வாட் இஸ் இட் லேபர்? தொழிலாளிகள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு லேபரா இருப்பாங்க. ரைட், ஸோ ஒருத்தங்க கட்டடம் கட்டுவாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து செடிக்கு தண்ணி விடுற வேலை செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களோட அம்மா அப்பா இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலைகளை செய்கிறாங்க. ரைட், ஸோ தட் the environment functions so nicely, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியுது. கரெக்டாக? ஸோ அது மாதிரி தான் இங்கே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு ஒவ்வொன்று இருக்கும். நம்ம பாடியில் டைஜஷன் பண்ணுறதுக்கு ஸ்டொமக் இன்டெஸ்டைனலாக இருக்காங்க, அப்புறம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக லங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு ஸ்பெஷலாக ஆள் இருக்காங்க, வேலை வச்ச மாதிரி. அதான் டிவிஷன் ஆஃப் லேபர். ஓகே, எஸ், கரெக்ட். ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் லைனிங் பண்றதுக்காக இந்த செல்ஸ் எல்லாம் இருக்காங்களாமா, அண்ட் மூவ்மெண்ட்டுக்காக இந்த செல்ஸ் எல்லாம் இருக்காங்களாமா, அண்ட் சப்போர்ட் கனெக்ஷன் பண்ணி பத்திரமா எல்லாத்தையும் பிடிச்சி நிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான செல்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, கமிங் டு த வேர்ட் டிஷ்யூ, அதுக்கான டெஃபினிஷன் தெரியணும். ஸோ எல்லாருமே டிஷ்யூஸ்னாலே மேம் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ அது மட்டுமா டெஃபினிஷனா முடிஞ்சிருமா? இன்னும் கரெக்டான 2-3 வார்த்தைகளை உள்ள ஆட் பண்ணாதான் டெஃபினிஷன் கரெக்டா வரதா அர்த்தம். ஸோ டிஷ்யூஸ் ஆர் அ group of cells, of course, group of similar cells who's having the same origin, similar function and structure is what we call it as tissues. Okay, yes, so origin same ah irukanum. Okay, similar cells with same origin. Okay, so with same origin adala romba romba mukkiyam. So tissues la செல்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த செல்லுக்கு நடுவில் கொஞ்சம் இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்சஸும் இருக்கும். தட் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். வி ஆல் நோ தட் டுகெதர், ஆல் ஆஃப் தெம் டுகெதர் ஒர்க் as a unit, right? Yes or no? Can I get some confirmation from everyone? It's very simple, right? Can we go for the next one? Can we go, my dears? So coming to this one about the animal tissue. So when it comes to the animal tissue, we all are aware about like lot of things. Animals தான் நல்லா மூவ் ஆவாங்க. அனிமல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஏபிள் டு லொக்கமோட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ ஃபுட்டுக்காகவோ இல்லை வந்து அவங்களோட ஷெல்டருக்காகவோ மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ மூவ் ஆகுறாங்கன்னா அவங்க பாடியில் அதுக்கேற்ற மாதிரியான டிஷ்யூஸ் இருந்ததுனால தான் தட் இஸ் வாட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் தெம் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். கரெக்டா? ஸோ தோஸ் ஃபார் வாட்சிங், கேன் ஐ கெட் சம் தம்ஸ் அப் எவ்ரிவன்? எஸ் ஆர் நோ? ஸோ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ். ஸோ டிஷ்யூஸ் வந்து இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு வேலைகளை செய்யறதுக்கு ஒவ்வொரு டிஷ்யூஸ் இருந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் வேரிஸ் அக்கார்டிங் டு தியர் ஃபங்க்ஷன். வி நோ தட். ஸோ நம்மளோட நியூரான்ஸ் ஆர் த லாங்கஸ்ட் செல்ஸ் இன் அவர் பாடி. டு யூ ஆல் அக்ரி வித் தட்? ஸோ நம்ம பாடியிலேயே எந்த செல் லாங்கஸ்ட்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நியூரானை தான் கை காமிப்பீங்க. ஏன் லாங்கா இருக்காங்க? இன் ஆர்டர் டு சென்ட் த இம்பல்சஸ் குயிக்லி. ஸோ கையில் யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இம்பல்சஸ் டக்குன்னு ஸ்பீடாக என் பிரெயினுக்கு வர்றதுக்கு காரணம் என்னது? நியூரான்ஸ் லாங்கா இருக்கிறதுனால தான் அதை பண்ண முடியுது. கரெக்டா? எஸ். சேம் வே ஒவ்வொரு செல்லும் அவங்க வேலைகளை என்ன வேலைகளை செய்கிறாங்களோ அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். காட் இட்? எஸ். அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? ஸோ மசில் டிஷ்யூ வந்து மூவ்மெண்ட் பண்றதுக்காக அவங்களோட ஷேப் வந்து இட் இஸ் இன் சச் a way that they are able to contract, they are able to relax, எல்லாமே பண்ண முடியுது. Got it? ஸோ செல்லோட ஷேப்பும் சைஸும் எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்? அவங்க செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால தான் நம்ம பாடியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் உருவாகி எல்லா வேலைகளை செய்யறதுக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. Okay, so all complex organisms are composed of only 4 basic type of tissues. எல்லா complex animals. Okay, so நம்மெல்லாம் complex animals, the most complex தான் நம்ம தான், right? Yes, so நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வகையான tissues இருக்கு. We all know that. So all are organized in a specific proportion and patterns in the form of to form organs and all. We know that. நம்மளோட ஹார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் இஸ் an organ. Do you all agree with me? Yes, so heart is an organ. So அந்த organ it is made up of not only cardiac muscle, it has connective tissue also. It has little bit of epithelial tissue also. Correct? Yes. So organ make பண்றதுக்கு different tissues வந்து specific proportionல combine ஆகி organized ஆகி ஒரு organ make பண்ணும். அதுதான் இங்க விஷயமே. Okay? Hi Atmanathan. Okay? Yes.
Atmanathan, welcome to the class, my dear. Yes. Okay, let's go get started. Are you all listening? Can I get some thumbs up, everyone? So those who are listening, please give me some thumbs up so I'll know who is in interaction so that I'll interact with them. All right? Okay. So coming to the next part. So what are the 4 different types of tissues in our body? over வேலை செய்யறதுக்கு ஒவ்வொருத்தங்க இல்லையா? So the first one is epithelial tissue. Covering பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உள்ள லைனிங்கா இருந்தாலும் சரி. So இங்க பாருங்களேன். So இந்த வெளிய லைனிங்கா இருந்தாலும் இவங்க தான் இருப்பாங்க. உள்ள இருக்கிற லைனிங்லயும் இவங்க தான் இருப்பாங்க. So ஒரு ஆர்கனோட இன்னர் லைனிங்கும் epithelial tissue தான். அவுட்டர் லைனிங்கும் epithelial tissues தான். So that is what we call it as epithelial tissue. The organ இருந்தாலும் சரி, பாடி பார்ட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உள்ளேயும் லைன் பண்றது அவங்க தான். வெளியவும் லைன் பண்றதும் epithelial tissues தான். Okay? Yes. So coming to the next one about the connective tissues. So connective பேர்லயே இருக்கு. கனெக்ஷன் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Right? Yes. So supporting and connecting the different tissues. epitheliumக்கும் muscularக்கும் நடுவுல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா connective tissues தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களோட பேரே அதுக்கேத்த மாதிரி வச்சிருக்காங்க. And then comes the muscular tissue. Very very simple. Muscle அப்படினாலே movement அப்படிங்கறதா அர்த்தம். So நம்மளோட பாடியில மூவ்மெண்ட் நடக்கிறது. நான் இப்போ பேசுறேன், நடக்கிறேன், கையாட்டி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட கையிலலாம் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான். அதே மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், தலையை திருப்புறேன், எல்லாத்துக்குமே மசில்ஸ் தான் காரணமா இருக்கு. And coming to the neural tissue, the last one is about the neural tissue. So as I've already told that communication, உங்க பாடி பார்ட் கிட்ட இருந்து பிரெயினுக்கோ இல்லை பிரெயின் சொல்றத பாடி பார்ட்டுக்கு கொண்டு வரதோ எல்லாமே it's all because of the neural tissues. Got it? So these are the 4 different types of tissues. நீங்க 9th standardலயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, so let us go ahead for the next one. Yes, so coming to the classification of animal tissue, epithelial tissue, connective tissue, muscular tissue, neural tissue அப்படின்னு 4 வகைப்படும். ஸோ அதில் epithelial tissue தான் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ epithelial tissue வந்து ஒரே ஒரு லைனா இருக்கா இல்ல மல்டிபிள் லைனா இருக்கா அப்படிங்கறத வச்சு they have classified the epithelial tissue into 2 types. Okay, காம்பவுண்ட்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. Okay, நிறைய லேயர்ஸ் இருந்தது. இதே சிங்கிள் லேயரா இருந்துச்சுன்னா that is called as simple epithelium. So how the single layer will be நமக்கே தெரியும். So செல் எல்லாம் சேர்ந்தாதானே ஒரே மாதிரியான cells with the similar origin and shape and function will combine together and they will make up a tissue அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். Do you all agree with me? Yes. So let us see this classification in detail and we'll be learning about each and every type of epithelial tissue in detail as well with the help of a diagram. Okay, my dears, those who are listening, என்னப்பா ஒரு ஃபயர் எதுவுமே வர மாட்டேங்குது, 10 பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க, but I'm not getting any fire or anything. I want everyone to be very interactive. Come on. Okay, coming to the simple epithelial tissues. So in the simple further செல் என்ன ஷேப்ல இருக்கு, ஃபிளாட்டா இருக்கா இல்ல கியூப் ஷேப்ல இருக்கா இல்ல காலம் ஷேப்ல இருக்கா இல்ல சீலியாஸ் வச்சு இருக்கா அப்படிங்கறத வச்சு they have classified into 5 different types. We will be seeing further, don't worry. Okay, and coming to the compoundனாலே multi layers. Okay, நிறைய காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் எப்படி இருந்தா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா ஸ்ட்ராங்கா குண்டா இருக்கணும், காம்பவுண்ட் ஹைட்டா இருக்கணும், அப்பதான் வந்து காம்பவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த காம்பவுண்ட் வந்து காம்பவுண்ட் மாதிரி இருக்குது, யாரும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ நம்மளோட ஸ்கின்ல இருந்தெல்லாம் யாரும் உள்ள போயிட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. ஏன்? பிகாஸ் our skin is made up of compound epithelium, so that ஈஸியா யாராவது பிடிச்சி இழுத்தாங்கன்னாலாம் கீழறதில்ல. Okay, yes, in the compound stratified, transitional அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. We'll be learning further, don't worry. Okay, in that stratified ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். Yes, so can we get started with the very first one, my dears? So இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லொகேஷனா சிம்பிளா காமிச்சிருக்காங்க. ஸோ எது எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன லொகேஷன் பார்ட் தான் அது. ஒரு ஹியூமன் பாடி காமிச்சிட்டாங்க. ஸோ பிரெயின் பாருங்க, தலைக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, நர்வஸ் டிஷ்யூஸ் இருக்கிற மாதிரியும், அண்ட் திஸ் பார்ட் ஆர்கனுக்கு நடுவில் 2-3 ஆர்கனை கனெக்ட் பண்றதா கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கிறது தெரியுது. அண்ட் தென் மசிலோட ஒட்டின மாதிரி, எஸ் மசிலோட ஒட்டின மாதிரி தான் போன் இருக்கும். எங்க skeletal muscle ஒட்டின மாதிரி bone இருக்கும், right? So skeletal muscle is the muscle which attaches the bone, which is attached to the bone and it helps in the movement. Okay, and then epithelial tissue கேட்டிருக்காங்க, skin காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல. and smooth muscle எங்க intestine காமிச்சிட்டு அதை smooth muscle னு மார்க் பண்ணிருக்காங்க. and then heart காமிச்சிட்டாங்க cardiac muscle னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஷ்யூஸ் ஒவ்வொரு கம்போசிஷன்ல ஒவ்வொரு
லைக் வாட் ஸ்பெசிஃபிக் கம்போசிஷன் இருந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரும் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? எந்த மெசேஜுமே வர மாட்டேங்குது சாட் பாக்ஸில். I'm continuously looking into the chat box, but I'm not getting any messages, but so many are watching. I don't understand why is that. Okay? Yes, so நம்ம குயிக்காக கான்டென்ட் குள்ளே போகிறதுனால மேம் ஏன் மேம் கான்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மற்ற டாபிக் சேர்ந்து எடுங்க, ஜாலியாக பேசுங்க, நான் பேசினா தானே. எஸ், ஸோ கமான், யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே. லெட்ஸ் கோ கெட் ஸ்டார்டட் வித் த epithelial tissues. So let us see about the epithelial tissues. Yes, so commonly referred to as epithelium. ஓகே, ஸோ எபித்தீலியம்னாலே நம்மளோட ஸ்கின் அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் இல்லாமல் இன்னர் லைனிங்கும் அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் அ ஃப்ரீ சர்ஃபேஸ் தட் ஃபேஸஸ் எய்தர் த பாடி ஃப்ளூயிட் ஆர் தி அவுட் சைடு என்வாயன்மெண்ட். ஸோ இது வந்து அவுட் சைடு என்வாயன்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம பாடிக்குள்ளாரனா இங்கே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? எஸ், ஓகே ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. எஸ், ஸோ இப்போ வெளியே இருக்கிற லைனிங்காக இருந்தாலும் சரி, ஸோ திஸ் அவுட்டர் லைனிங்காக இருந்தாலும் இட் இஸ் எபித்தீலியம் ஒன்லி. ஓகே, ஸோ அவங்களோட இன்னர் லைனிங் ஆர்கன் இருக்கக்கூடிய இந்த இன்னர் லைனிங்காக இருந்தாலுமே சரி, இட் இஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, பாடியோட அவுட்டர் லைனிங் அண்ட் த இன்னர் லைனிங் போத் ஆர் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, ஸோ அவுட்டர் லைனிங்காக இருந்ததுன்னா அவுட் சைட் சர்ஃபேஸை ஃபேஸ் பண்ணியிருக்கும். இதே இன்னர் லைனிங்காக இருந்துச்சுன்னா பாடி ஃப்ளூயிட், நம்மளோட வாயிலையாக இருக்கட்டும், நம்மளோட கட்டோட வாலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்னர் லைனிங்கில் இருந்தால் அவங்க வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பாடி ஃப்ளூயிடை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்னர் லைனிங். ஓகே, மவுத்லேருந்து அப்படியே ஃபுல்லாக ஆனஸ் வரைக்கும் இன்னர் லைனிங் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து இருக்கிறது வந்து inner surface which is facing the body fluid. Okay, so outer surface is facing the environment. Got it? Yes, and it provides a covering and lining for lot of parts of a body. ella neriya organic covering கொடுப்பாங்க and cells are compactly placed. ஏன்னா இவங்க லைனிங் கொடுக்குறாங்க. லைனிங் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? சேஃப்டிக்காக தானே அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்னது, டைட்டாக பேக் ஆயிருக்கணுங்கிற குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். Since they are doing a very very important work of safety கொடுக்கறதுனால இவங்களுக்கு நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் யாராவது எஸ்கேப் ஆகி உள்ள போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக பிளேஸ் ஆயிருக்கும். Understood everyone? Yes, any doubts in this? They composed of single layer of cells. Please make a note of it. Okay, when it comes to the simple epithelium, single layer of cells. இங்கே தெரியுது single layer of cellsனால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னு. Coming to the function, so ஒரே ஒரு லேயரா இருந்தா என்ன மேம் பண்ண முடியும் அப்படின்னா, they'll be lining the body cavities. Cavitiesனு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டக்டா இருக்கட்டும், டியூப்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே லைன் பண்றதே பார்த்தீங்கன்னா சிம்பிள் எபித்தீலியம் தான். ஓகே, ஸோ லைனிங் கொடுக்கறது, அதாவது டக்ஸ் பாடி கேவிட்டியை லைன் பண்றது, கிளான்ஸ் லைன் பண்றதுக்கு மட்டும் சிம்பிள் எபித்தீலியம் தேவைப்படுது. டியூப்ஸ் எல்லாம் லைன் பண்றதுக்கு, ஏன்னா டியூப்ஸ் வழியா நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும், பிளட்ல எல்லாம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும்போது சீக்கிரமா டிஃப்யூஸ் ஆகணுங்கிறதுனால ஒரே ஒரு லேயர், சிங்கிள் லேயரா இருந்தா மட்டும்தான் சீக்கிரமா என்ன ஆக முடியும்ப்பா. ஸோ ஆக்சிஜன் இங்க இருக்கிறது என்ன ஆக முடியும், they can compass this side. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆக முடியும், they can go past outside. ஓகே, ஸோ அந்த மாதிரி உள்ள வரதா இருந்தாலும் சரி, வெளியே போறதா இருந்தாலும் ஒரு லேயரா இருந்துச்சுன்னா டிஃப்யூஷன் சூப்பரா நடக்கும். Understood everyone? Yes, and then coming to the next one about the compound epithelium. So it consists of 2 or more cells that has been arranged in as a bundle மாதிரி நிறைய அரேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியுது. எஸ், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ். ஸோ எவ்வளோ லேயர் ஆமா, 2க்கும் மேற்பட்ட லேயர் வரைக்கும் இருக்கும் காம்பவுண்ட் எபித்தீலியம். அதாவது காம்பவுண்ட்னாலே நல்லா ஸ்ட்ராங்கா நிறைய லேயர்ஸா இருக்கிறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more layers and the function is primarily involved in the protection. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து டிஃப்யூஷன் பவுண்டரிஸ் ரோல் பிளே பண்ணுறாங்க. சிம்பிளாக இருக்குங்காட்டி, ஒரு லைனாக இருந்தங்காட்டி, ஸோ இவங்க நிறையா லேயராக இருக்குங்காட்டி இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கின், ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது என்னை பிடிச்சி இழுத்தாங்கனாலோ கிள்ளுனாங்கனாலோ என்னோட ஸ்கின் கிழிஞ்சு ரத்தம் வரதில்லை வெளியே. ஏன் வரதில்லை? பிகாஸ் இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ்னால என்னோட எபித்தீலியல் டிஷ்யூ வந்து என்னோட பாடிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு, என்னோட ஸ்கின்னாக இருந்து. ஸோ அதுதான் ரீசன். Understood everyone? Come on everyone, can I get some confirmation? All right. Coming to the next one. So classification based on the
ஸ்ட்ரக்சுரல் மாடிஃபிகேஷன் ஆஃப் செல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, கவரிங் பண்றவங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்க தான் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ இதுல என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறது எக்ஸாக்டா அவங்களோட மேஜரா அவங்களோட ஷேப், அந்த செல்லோட ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சு we have classified the simple epithelial tissues. ஓகே, மேஜரா அவங்களோட ஸ்ட்ரக்சர், அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபிளாட்டா இருக்குதா, இல்ல கியூப் மாதிரி இருக்கா, இல்ல காலம் மாதிரி இருக்கா. Okay, totally it is based on the shape of the cell only. Okay, based on the structural modification of the cell, they have classified the epithelial tissue into squamous, cuboidal. So இதுக்கு முன்னாடி பார்த்தது number of layers வச்சு simple and compound ன்னு பிரிச்சிருந்தாங்க. So இப்போ பார்க்க போறது என்னன்னா shape of the cell வச்சு எப்படி classify பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். Coming to the first one, so single thin layer of flattened cells with irregular boundaries. Got it my dears? ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே அந்த ஷேப், செல்லோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது தெரிஞ்சுது, இப்படி பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு தெரியுது. பட் ஆனால் அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இல்லை. ஸோ அப்படின்னா பவுண்டரி ஷார்ப்பாக இல்லை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இர்ரெகுலர் பவுண்டரிஸ். எந்த டிஷ்யூக்கு எந்த இர்ரெகுலர் பவுண்டரிஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூல தான் வந்து இர்ரெகுலர் பவுண்டரிஸை பார்க்க முடியும். Got it? Yes, any doubts my dears? Okay. So சிங்கிள் லேயரா இருக்காங்க, ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிடும், ஆக்சிஜன் ஈஸியா உள்ள வந்துக்க முடியும், கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா வெளியே போய்க்க முடியும். ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஸோ ஈஸிலி. அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? அண்ட் எங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிளட் வெசல்ஸ்ல அண்ட் ஏர் சாக்ஸ் ஆஃப் த லங்ஸ். நமக்கு தெரியும் ஏர் சாக்ஸ் ஆஃப் த லங்ஸோட முக்கியமான வேலையே என்னது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் alveoli முக்கியமான வேலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி cuboidal epithelium. ஸோ கியூப் ஷேப்ல இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ், இவங்களும் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ் தான். செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், cuboidal இருக்கட்டும், காலம் ஷேப்டு செல்ஸா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி வைக்க வேண்டியது என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ரோல் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கியூப் ஷேப்ல இருந்தாலும் சரி, காலம் ஷேப்ல இருந்தாலும் அவங்க எதுக்கு ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்களாமா, செக்ரீட் பண்றதுக்கும் அப்சார்ப் பண்றதுக்கும் அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காட் இட்? ஏன்னா இதை தான் நீங்க வந்து அடுத்தடுத்த பிசியாலஜி சாப்டர்ஸ்லயும் வந்து கிட்னினால இது பண்ண முடியுது, ஏன்னா இவங்க இந்த டிஷ்யூனால மேடப்பா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படிப்பீங்க. Okay? Yes, so it is found in the ducts of the glands, tubular part of the nephron. Yes, so nephron is the structural and functional unit of kidney. Okay, so nephron na enaduna, they are the one who makes up the kidney ங்கற அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கிட்னி எடுத்துக்கிட்டோம் அதுலயே மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கும். Okay, yes, so PCT of the nephron, proximal convoluted tubule of the nephron has microvilli in them. So இவங்களோட சில பேர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு மேல இந்த மாதிரி மைக்ரோவில்லை இருக்கும். இவங்களோட சர்ஃபேசஸ்ல மைக்ரோவில்லை, இவங்களுக்கெல்லாம் அது மாதிரி வில்லை இருக்கவே இருக்காது. ஸோ இவங்களுக்கு மட்டும் வில்லை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிரஷ் பார்டர் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. லெட் அஸ் see about the next one. Yes, ஸோ எங்க இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டோம். செக்ரீஷன் அப்சார்ப்ஷன், cuboidal இருந்தாலும் சரி, காலம்னரா இருந்தாலும் சரி, செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. Coming to the column shaped cells, single layer of tall slender cells. We know that tall இருக்காங்க. So nuclei is located at the base. So columnல கீழாப்ல இருக்குது. Free surface may have microvilli. நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ், அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ற அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் இதுதான். ஸோ அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல மைக்ரோவில்லை இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அட்டாச் ஆயிருக்குது பாடி பார்ட்டோட, இது வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ். ஸோ இதுல வந்து மைக்ரோவில்லைஸ் இருக்கலாம். மைக்ரோவில்லைனால என்னது, we have already learnt in the like what life processes 10th standardல மைக்ரோவில்லை is very important for what நம்ம படிச்சிருக்கோமே, ஞாபகப்படுத்தி பாருங்க பார்க்கலாம். So please go ahead and revise because நம்ம அடுத்தது அதை பத்தி தான் நான் கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே, செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் நான் இப்பவே ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆன்சரே. என்ன இவங்க முக்கிய மைக்ரோவில்லை அதெல்லாம் இருக்குன்னு எதுக்காகன்னு தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி லைனிங் ஆஃப் தி ஸ்டொமக் அண்ட் தி இன்டெஸ்டைன். காலம் ஷேப்டு செல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாடிஃபிகேஷன்ஸோட இருக்காங்க இல்லையா. ஃப்ரீ சர்ஃபேஸ்ல சில டைம்ஸ் என்ன இருக்குது, மைக்ரோவில்லையோட இருக்கிறாங்க. எஸ், ஸோ ஸ்டொமக்ல லைனிங் ஆஃப் தி ஸ்டொமக், இன்டெஸ்டைன்லாம் அவங்க பார்க்க முடியும். கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி Ciliated epithelium. So வில்லை எதுக்காகன்னு யோசிச்சிட்டீங்களா? எஸ், அப்சார்ப்ஷன் பண்றதுக்காக நம்மளோட இன்டெஸ்டைன்ல வில்லை இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்க பாக்குறதோ என்னது, Ciliated epithelium, சீலியாஸ் இருக்கும். ஸோ வில்லை, சீலியாஸ் ரெண்டுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபங்க்ஷன் செய்வாங்க. எஸ், ஸோ டிஸ்கிரிப்ஷன் படுத்தி பார்க்கலாம். எஸ், when it comes to the ciliated epithelium, so columnar or cuboidal ரெண்டு பேத்துக்குமே சீலியாஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரீ சர்ஃபேசஸ்ல சீலியாஸ் இருக்கும், இந்த மாதிரி பிரஷ் மாதிரியான சீலியாஸ் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் சீலியாஸ் டு மூவ் த பார்ட்டிகல்ஸ், ஏதாவது ஒரு பார்ட்டிகல் இருந்துச்சு தேவையில்லாத உள்ளேயோ இல்லை வெளியேவோ தள்ளி விடுற வேலையை யார் பண்ணிட்டு இருப்பாங்க,
அந்த சீலியாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா மியூக்கஸ் வந்து தள்ளி விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட நேசல் பார்ட், நம்ம வந்து மூக்கில் இருக்கக்கூடிய நாஸ்ட்ரில்ஸ் வழியாக தான் இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ நம்மளோட நேஸ்ட்ரில்ஸ் வழியாக ஏர் பாஸ் ஆகும். நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர்ல நிறையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், பொல்யூட்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே வெளியே அனுப்பணும் அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஓகே, எஸ். ஸோ ஆர் யூ ஆல் லிசனிங் மை டியர்ஸ்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூக்கிலலாம் அழுக்கு வருது, பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சீலியாஸ், நம்மளோட நேசல் லைனிங்கில் இருக்கக்கூடிய சீலியாஸ் வந்து வர்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணுவாங்க, வெளியே தள்ளி விடுவாங்க. அதனால தான் நமக்கு அழுக்கு வருது அதில். ஓகே, ஸோ எஸ், வலுவழுப்பு தன்மையோடு இருக்கிறத நம்ம மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மியூக்கஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ தட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீலியாஸ் அவங்களெல்லாம் புஷ் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க, வெளியே முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விடுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay, so let us go for the next one. Okay, so coming to this part, so specific direction over the epithelium. So location பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். So inner surface of the hollow organs like bronchioles and fallopian tube எல்லாம் நம்மளோட சீலியாஸை பார்க்க முடியும். ஸோ சீலியாஸோட வேலையே என்னது? bronchioles சொல்லிட்டேன், டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வெளியே தள்ளி விடுறதுக்காக. அண்ட் தென் fallopian tubeல எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமை தள்ளி விடுறதுக்காக. fallopian tubeல we have the சீலியாஸ். ஓகே, சீலியாவோட வேலை என்னது? தள்ளி விடுறது தான், பிரஷ் மாதிரி தள்ளி விடுறது தான் அவங்களோட வேலை. அண்ட் மைக்ரோவில்லையோட வேலை என்னது? அப்சார்ப்ஷனெல்லாம், இன்டெஸ்டைனெல்லாம் என்ன அர்த்தம்? அப்சார்ப்ஷனெல்லாம் பண்ணுறவங்க அப்படிங்கிறத அர்த்தம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எஸ், ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. எஸ், ஸோ சில பேர்த்துக்கிட்ட இருக்கும் வில்லை இருக்கும், சில பேர்த்துக்கு சில இடத்துல வில்லை இருக்கும், சில இடத்துல என்ன இருக்கும்பா? மைக்ரோவில்லை இருக்கும், சில இடத்துல சீலியாஸ் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ், பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ மூக்கிலலாம் உள்ள இருக்கிற லைனிங்லலாம் வந்து சீலியாஸ் இருக்கு. ஓகே, இதே வந்து இண்டஸ்டைனில் இருக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடிய கியூபாய்டல் எபித்தீலியம்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவில்லை இருக்கும். கியூபாய்டல் காலம்னாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவில்லை இருக்கும். மைக்ரோவில்லை இஸ் தேர் டு absorb the nutrients. So that is very very important. Okay, can we go for the next one, my dears? Yes, so புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? வில்லைக்கும் சீலியாக்கும் என்ன வித்தியாசம்னு? சீலியா புஷ் பண்ணுவாங்க டைரக்ஷன், அதனால தான் புஷிங் சிம்பிள் போட்டிருக்கோம். And coming to this one, so glandular பத்தி பார்க்கலாம். So wherever in biology you hear the word glandular, so glands are there to produce secretions like hormones, அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் செக்ரீட் பண்றதுக்காக தான் glands இருக்குது. Yes, so columnar or cuboidal cells are specialized. So ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So glandular epithelium வந்து squamous இருக்கவே இருக்காது. Okay, that will be made up of either columnar or cuboidal cells நால மேக்கப் ஆயிருக்கும். புரிஞ்சுதாப்பா? So glandular epithelium will be either made up of columnar or cuboidal cells. Understood everyone? இதுல ஏதாவது doubts இருக்கா? If you got any doubts, let me clarify. Okay, yes, so columnar or cuboidal நால made up ஆயிருக்கும். So அவங்கனால தான் secretionsum பண்ண முடியும். Okay, coming to the two main types. First one is unicellular, second one is multicellular glandular epithelium. அதை பத்தி பார்க்கலாம். So isolated glandular cells, that is example வந்து என்னது? unicellularக்கு goblet cells வச்சிருக்காங்க, இங்க பிக்சர்ல காமிச்சிருப்பாங்க. So goblet cells of the alimentary canal is capable of doing some secretion. Okay, அது ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு. So goblet cells என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். So they will secrete mucus. Okay, goblet cells are the one who secretes mucus. நம்மளோட ஸ்டொமக்ல HCl வரும், ஆனா அந்த HCl இருந்தாலும் வந்து எரிஞ்சு போகாம ஸ்டொமக் பத்திரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? ஸ்டொமக்குள்ள மியூக்கஸ் இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மியூக்கஸ் இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மியூக்கஸை யார் செக்ரீட் பண்றாங்கப்பா? goblet cells are involved in the secretion of mucus. Understood everyone? Can I get some confirmation from everyone? Those who are listening? Yes. And then coming to the next one about the multicellular glandular epithelium. So நிறைய செல்ஸ்னால மேடப்பா இருக்கக்கூடிய glands இங்க தெரியுதா? Yes, so நிறைய செல்ஸ்னால இந்த gland, இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல்னால தான் இந்த gland மேடப்பா இருக்கு. Yes, so goblet cells. Yes, இங்க பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ்னால மேடப்பா இருக்கக்கூடிய glandular epithelium வந்து example salivary gland is an example. So நம்மளோட salivary gland is an example of multicellular glandular epithelium. Very very important question. நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களோட லைக் வாட் குவார்டர்லி தான வருது, மிட்ட முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்னது? multicellular glandular epitheliumக்கான எக்ஸாம்பிள் இஸ் salivary gland. Understood those who are listening? Can I get some confirmation from everyone?
ஓகே, ஸோ கமிங் டு தி கிளாண்டுலார் எபித்தீலியம் வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட செக்ரீட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு டியூப் டக்ட் இருக்குதா இல்லை இல்லையா அப்படிங்கிறத வச்சு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. லெட் அஸ் see further one by one. ஸோ இந்த பிக்சரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அந்த ஸ்லைடுக்கு போய்க்கலாம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் மோட் ஆஃப் போரிங், ஓகே, ஆன் பேசிஸ் ஆஃப் வாட் மை டியர்ஸ், based on the mode of pouring, எப்படி pour ஆகுது அப்படிங்கிறத மெயினான ஒரு அடிப்படையா வச்சு they have classified the glandular epithelium into 2 types. Okay, so அவங்க செக்ரீட் பண்றதெல்லாம் கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஒரு டியூபோ டக்ட் இருக்குது அப்படின்னா they are called as exocrine gland. Okay, so they will be having tube and duct. இதே endocrine அப்படின்னாலே என்னது அப்படின்னா ductless glands அப்படிங்கிறது அர்த்தம். What do we call them, my dears? Ductless. Okay, please make a note of it. Ductless, duct இல்லை என்று அர்த்தம். ஓகே, அவங்க செக்ரீட் பண்றதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு அவங்க கிட்ட டக்ட் இல்லை. அப்புறம் எப்படி மேம் வெளியே போய் சேருது, எங்க போகணுமோ அது எப்படி போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is being released into the blood. So through blood it is being taken to the different part of the body. All right everyone, so thumbs up ஏதாச்சும் கிடைக்குமா those who are watching. Okay, so secretions like mucus, saliva, earwax, oil, milk, அப்புறம் digestive enzymes and other products, அதெல்லாமே என்ன ஆகுது, பிளட்ல கலக்கிறதே கிடையாது. யாராவது பிளட்ல சலைவா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. மியூக்கஸ், எஸ், ஸோ இயர்வாக்ஸ், இது எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவங்க எல்லாம் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். மில்க் அதே மாதிரி தான், பிளட்ல என்ன மில்கா இருக்குது இல்ல. ஸோ mammary glands will produce milk and that will stay in the mammary gland only, it will not come in the blood. So it is an exocrine gland. Based on whether they have duct or not, they have classified the endocrine glands into endocrine and exocrine. So coming to the next one. So இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலர்ல கிளான்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஹார்மோன்ஸ் ஆர் அதர் செக்ரீஷன்ஸ் ஒயிட் கலர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இதெல்லாம் செக்ரீட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு இவங்க கிட்ட டியூப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, they don't have a tube. ஸோ இந்த செக்ரீஷன்ஸ் என்ன ஆக போகுது, அங்கேயே நின்னுக்குமா? இல்ல, those secretions are sent into the blood. Okay, they are released into the blood. The secretions by the endocrine glands are released into the blood. So மெயினா ஹார்மோன்ஸ் நம்மளோட பிளட்ல பார்க்க முடியும். ஓகே, ஸோ நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு விமன் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பிளட் டெஸ்ட்லேயே கூட கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை. ஏன்னா அவங்க பிளட்ல வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பிளட்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு அவங்க கன்சீவாக இருக்காங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். பிகாஸ் hormones are released into the blood. Through blood, hormones are taken to the entire part of a body and it is being worked out. Okay? Yes, understood, my dears? Can I get any confirmations in the chat box? இவங்களுக்கு டக்ட் கிடையாது, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எஸ், ஸோ அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, எல்லா பார்ட்டுக்கும் போய் பாத் ஆகிட்டு அது வழியாக அவங்களோட ரிசெப்டார்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போய்க்குவாங்க. Okay, so coming to the next one. So endocrine gland பாருங்க நிறைய கொடுத்திருக்காங்க. Exocrine glands, and coming to the classification they have given. Yes, so simple and compound and tubular, alveolar, இதெல்லாமே வந்து தேவையில்ல. இப்போதைக்கு இதெல்லாம் பெருசா தேவையில்லை. இது ரெண்டும் மட்டும் தான் 11th ஸ்டாண்டர்டுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். நீங்க போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிற வரைக்கும் இவ்வளோ தெரிஞ்சா போதும். Okay, coming to the next one. About the next part, let us go for the compound epithelium. So simple பார்த்துட்டு இருந்தோம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. Yes, so மேக்னா, மது சொல்லுங்கப்பா. So any doubts, my dear? Okay, coming to the compound epithelium. So compound epithelium பத்தி படிச்ச உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காம்பவுண்ட்னாலே நான் சொன்னேன் நிறைய லேயர்ஸ் இருக்கும். I've already told you lot of layers will be there. Okay, junctions பத்தி அடுத்தது சொல்லுவோம்ப்பா, வெயிட் பண்ணுங்க. Okay, so many layers. Okay, so many layers are there. Okay, yes, so எதுக்காக இப்படி many layers இருக்கு? சீக்கிரமா யாரும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, டியர் பண்ணக்கூடாது, டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய லேயர் இருந்து பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தேன் ஒன் லேயர், தட் இஸ் மல்டி லேயர்ட் செல்ஸ். ஸோ மல்டி லேயராக இருந்ததுனாலே அங்கே என்ன அர்த்தம், டிஃப்யூஷன் எல்லாம் இங்கே இவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாது. ஸோ அப்படின்னா இவங்க ஒரு காம்பவுண்ட் மாதிரி ப்ரொடெக்ஷன் வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் எபித்தீலியம்னாலே ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அண்ட் கமிங் டு தி செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் இட் ஹேஸ் அ லிமிட்டட் ரோல் இன், பிகாஸ் இவங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் வேலை செய்யறதுக்காக தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து செக்ரீஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் செக்ரீஷன். அதான் லிமிட்டட் ரோல் இன் செக்ரீஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் எபித்தீலியம் செக்ரீஷன் பண்ணுமா? பண்ணாது. வேற என்ன வேலை பண்ணும்? ப்ரொடெக்ஷன் வேலை மட்டும்தான் பண்ணும். ஓகே, ஹாய் அருணை, வெல்கம் டு த கிளாஸ். ஓகே,
Any doubts, my dears? Are you all able to follow? Yes or no? Okay. So compound epithelium oda role எதுல இருக்குதுப்பா? Protectionல மட்டும் தான் இருக்குது. So locations பாருங்க. நம்மளோட dry surface of the skin, moist surface of the buccal cavity, pharynxல, inner lining of the ductல இங்க எல்லாமே அவங்கள பார்க்க முடியும். Okay, and then inner lining of pancreatic ductsல எல்லாத்துலயுமே protectionக்காக இவங்க இருக்காங்க. So இதுதான் dry surface of the skin. இங்க எல்லாமே என்ன இருக்கு? Compound epithelium தான் இருக்கு. Understood, my dears? Can I get some confirmation? So basement membrane இருக்குது. அந்த membrane மேல தான் இவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. So நல்லாவே தெரியுது. ஏதாவது doubts இருக்கா? So listening, can I get some confirmation? Chat boxல ஏதாவது confirmation கிடைக்குமா? All right. So look into this picture, my dears. So squamous எங்க இருக்குது அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. So alveoli ஓட lining பாத்தீங்கன்னா alveoli are nothing but air sacs ன்னு சொல்லலாம். Okay? Alveoli எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி air sacs. Okay? The air sac, this is the alveoli, which is the like what point where the gas exchange is happening. So in the lining யாரு squamous epithelium தான். So alveoli lining இது squamous epithelium only, so that diffusion happens so well. அதனால தான் அவங்களால diffusion பண்ண முடியுது. Okay, so why is squamous epithelium involved in diffusion? Squamous நாலே flat cells. So flat cells இருந்துச்சுன்னா சீக்கிரமா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய்க்க முடியும். ஒல்லியா இருந்தா flat-ஆ இருந்தா ஈஸியா போயிடலாம் இல்லையா? அதனால they'll be involved in the gas exchange. Okay, yes, so let me do it. Yes, so oxygen என்ன ஆகும்பா? உள்ள இருக்கிற ஆக்சிஜன் வெளியே வந்திருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ள போய்க்கும். அதே மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஈஸியா நடக்கும். அண்ட் தென் சிம்பிள் கியூபாய்டல் காமிச்சிருக்காங்க. கிட்னில எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிட்னில அப்சார்ப்ஷன் செக்ரீஷன் வேலை எல்லாம் நடக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் காமிச்சிருக்காங்க. ஈசோஃபேகஸ்ல அத காம்பவுண்ட் தான் காமிச்சிருக்காங்க. Pseudo stratified ciliated columnar epithelium that is present in the respiratory. Yes. Okay, multiple layers தெரியுதா? Yes, so stratified squamous தான் multiple layers இருக்கிறது தான் இங்க. So அதுக்கு இன்னொரு பேர் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. And columnar cells, I've already told you, it is present in the intestine to do the absorption. Main intestine is the place where all the digested nutrients are getting absorbed. So அதுக்கு என்ன காரணமா இருக்காங்க? So villi, microvillis ஓட இருக்கக்கூடிய column shaped cells தான் அந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. Any doubts in this? So pseudo-stratified columnar epithelium that is in the respiratory tract. So compound மாதிரி ஆனா compound இல்லாம இருக்குது. Yes, and then coming to the next one about the junctions. Somebody was asking about the junctions continuously in the class. Yes, so come on my dear. So junctions என்னன்னு பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிக்சர்ல பார்த்திருந்தப்போ வந்து ரெண்டு செல்லுக்கு நடுவுல கேப் இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த செல்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா தேவைப்படாது அப்படிங்கிறப்ப பக்கத்து செல்லுக்கு அவங்க கொடுக்க முடியணும். ஸோ ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான கேப் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான், ஜங்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் நியர்லி ஆல் அனிமல் டிஷ்யூஸ், நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா அனிமல் டிஷ்யூஸ்லையுமே என்ன இருக்கும்? ஜங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? எல்லா அனிமல் டிஷ்யூ ஜங்ஷன்ஸ் இருக்கும். அது எபித்தீலியல் நிறைய இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன்ஸ் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சரல் and functional links between the individual cells. All the cells in the epithelium are held together with a little intracellular matrix. So, இதை பத்தி பார்க்கலாமா? Yes. So, இந்த பிக்சர்ல உங்களுக்கு செல்ல தெரியுது. இந்த செல்லுக்கு நடுவுல இந்த கேப்ல எல்லாம் பாருங்களேன். நான் அதுக்கு வேற கலர் எடுத்துக்கிறேன். So, இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்களா கேப் தெரியுதா? Yes. And then இதுக்கு நடுவுல பாருங்க இவ்வளோ பெரிய கேப். Yes. So, junctions பத்தி தான் பார்க்க போறோம். So what are we going to see, my dears? So junctions இந்த மாதிரி அந்த ஜங்ஷன் அந்த பிளேஸ்லலாம் வந்து இன்ட்ரசெல்லுலார் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். So what is the meaning of intracellular? ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடியதை இன்ட்ரசெல்லுலார்னு சொல்லுவோம். இன்டர்னால என்னது? ரெண்டுக்கு நடுவுல. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா என்னது? பக்கத்து ஸ்கூலுக்கும் எனக்கு எங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கும் காம்படிஷன்ப்பா, அதுக்கு பேர் தான் இன்டர் ஸ்கூல். இன்ட்ரா ஸ்கூல்னா என்னது? ஸ்கூலுக்குள்ளேயும் என் கிளாஸ்க்கும் பக்கத்து கிளாஸ்க்கும், அதனால அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்கூல். ஸோ இங்கே இன்டர் செல்லுலார், இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். அங்கே வந்து தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா, இன்டர் செல்லுலார் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்ஸை 3 வகையாக பிரிக்கலாம். டைட் ஜங்ஷன், அடிஹரிங் ஜங்ஷன் அண்ட் கேப் ஜங்ஷன் பிரிக்கலாம். ஸோ பேரிலே இருக்கு. டைட்னா என்னது? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற செல்லும் இந்த செல்லும் ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் கேப்பே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன நடக்கல?
கம்யூனிகேஷனே இங்கே நடக்கலை. ஸோ இங்கேருந்து எதுவுமே அந்த பக்கம் போகவே முடியாத அளவுக்கு இவங்க ரொம்ப டைட்டாக பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப டைட்டாக இருக்காங்க. ஸோ இட் இஸ் பீங் சீல்டு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்காத மாதிரி சீல் ஆயிருக்குது. ஸோ ஹெல்ப் டு ஸ்டாப் த சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கேஜ் அக்ராஸ் த டிஷ்யூஸ். ஸோ இங்கிருந்து வெளியே லீக் ஆகி எக்ஸஸாக வெளியே போகிறதெல்லாம் நடக்காது டைட் ஜங்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே மை டியர்ஸ், புரிஞ்சுதா? ஸோ டைட் ஜங்ஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வெளியே போகிறதெல்லாம் நடக்காது. Understood, my dears? And then coming to the next one about the adhering junctions. So, and the anchor, adhering junction என்னப்பா? Adhering என்னது? இப்படி புடிச்சிட்டு நிக்கிறது. Adheringனாலே வந்து சப்போர்ட், வேற ஒன்னோட சப்போர்ட்டர் இருக்கிறத adhering junction அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. Perform cementing to keep the neighboring cells together. Okay? So, இந்த செல்லுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ சிமெண்டிங் டுகெதர். இது ரெண்டுமே பக்கத்துலயே இருக்கும். இது வந்து இந்த செல்லை விட்டுட்டு இந்த செல் போவே போகாது. இந்த செல்லை விட்டுட்டு இந்த செல் போவே போகாத மாதிரி பக்கத்துல இருக்கிறது தான் adhering junctions அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்ம் த சிமெண்டிங் டு கீப் த நெய்பரிங் செல்ஸ் anchored. Anchoredனா பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் anchoring அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் அபௌட் தி கேப் ஜங்ஷன். எஸ். ஸோ passageway பத்தி பார்க்கலாம். ஸோ இது ஒரு செல். இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் இங்க எக்ஸஸா இருக்குது அப்படின்னா, அந்த செல்லுக்கு கம்மியா இருக்குது அப்படின்னா, திஸ் கேன் மூவ் த்ரூ திஸ் கேப். ஓகே, திஸ் கேன் ஈஸிலி மூவ் த்ரூ. ஓகே, இது என்ன பண்ணும்? ஈஸியா இந்த செல்லுக்கு போய்க்க முடியும். That is what is the function of gap junction. That will facilitate the communication between the two cells, adjacent cells na பக்கத்துல adjoining cells na பக்கத்துல இருக்கறவங்க for rapid transfer of ions and molecules. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுனா டக்கு நீங்க நிறைய இருந்துச்சுனா அது பாட்ல போயிக்கிறதுக்கு சில இடத்துல எல்லாம் என்ன இருக்குமா, கேப் ஜங்ஷன்ஸ் நிறைய இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேப் ஜங்ஷன்ஸ் நிறைய இருந்ததுன்னா என்னது, கம்யூனிகேஷன் சூப்பர் ஈஸியா நடக்கும் அப்படிங்கறத அர்த்தம். Understood everyone? Can I get some thumbs up? Come on, those who are listening. So சில இடத்துல டைட் ஜங்ஷன்ஸ் இருக்கும், கேப்பே இல்லாம டைட்டா இருக்கும். சில இடத்துல ஆங்கரிங் அடிஹரிங் ஜங்ஷன்ஸ் இருக்கும், அதாவது அட்டாச் பண்ணி சிமெண்ட் போட்ட மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் சிமெண்ட் போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க, பிரியவே பிரியாது அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல கேப் ஜங்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ரேபிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸ், அந்த மாதிரி கம்யூனிகேஷன் சூப்பராக நடக்கிற மாதிரி கேப் ஜங்ஷன்ஸ். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேஸ்ட் ஆன் தி நெசசிட்டிஸ் இட் வில் பி தேர், தி ஜங்ஷன்ஸ் வில் பி present. All right, any doubts my dears? Can we go for the next one? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருமே டவுட்ஸும் இல்லைன்னு சொல்லி எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. Nobody is talking, interacting anything. Why is that? I'm expecting some more interactions from everyone. Coming to the next type, second type of tissue, which is about the connective tissues. What is the meaning of connective tissues, my dear? Connection பண்றவங்க. ஸோ நம்ம பாடியிலே வச்சு the most abundant tissue என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா connective tissue தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். Okay, the most abundant and widely distributed, எல்லா இடத்துலயும் இருக்கும், தலை கை கால் எல்லா பக்கமும் இருக்கும். abundant. Okay, so named for its special function of linkage and linkage and supporting other tissues and organs. Yes, so நிறைய ஆர்கன்ஸ், இங்க ஒரு ஆர்கன் இங்க ஒரு ஆர்கன் இருக்குன்னா இந்த ரெண்டு ஆர்கனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல கனெக்டிவ் டிஷ்யூ தான் இருப்பாங்க. கனெக்ட் பண்ணி ஈஸியா வச்சிருப்பாங்க, சப்போர்ட்டிவா வச்சிருப்பாங்க. அண்ட் கமிங் டு தி கீ காம்பனன்ட்ஸ். மேம் இப்போ எபிதீலியல் டிஷ்யூஸ்ல ஃபுல்லா செல் இருந்துச்சு, அதுக்கு நடுவில் 2-3 செல்லுக்கு நடுவுலலாம் வந்து இன்டர்செல்லுலர் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ கனெக்டிவ் டிஷ்யூ யாரெல்லாம் சேர்ந்து மேக் பண்றாங்க? இங்கேயும் வெறும் செல்லு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இங்க வித்தியாசமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூவை மேக் பண்ணிருக்காங்க. That's a very very important question. Okay, yes, so coming to this one, so what are the cells அப்படின்னு பார்க்கலாம். so யாரெல்லாம் இன்வால்வ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா cells, fibers, matrix, all three of them are the key components that is making up the connective tissues. Understood everyone? Yes, so cells will secrete fibers and matrix, very important. so cells என்னென்ன மேம், என்னென்ன cells மேம் இருக்காங்க? நிறையா. fibroblast is a type of cell that is present. fibroblast எல்லாம் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எதுலையுமே, கரெக்டா? yes, so fibroblast is a type of cell that is present in the connective tissues. Okay, that will secrete fibers and matrix. so what are the fibers? இங்க தான் அந்த ஃபைபர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? yes, so இந்த ஃபைபரை பத்தி தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. elastin and collagen are the fibers that are present in the connective tissue. They are the major components. Fibers ரொம்ப ரொம்ப முக்கியம். So there will be a question, what are the two types of fibers that is present in the connective tissue ன்னு கேட்பாங்க. என்னது? collagen and elastin are the two types of connective tissue fibers. Got it? Come on, answer பண்ணுங்க chat boxல யாரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ. Okay, so provide strength,
elasticity, flexibility இதெல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் collagen, elastin எல்லாம் இருக்கிறாங்க. And then apart from that, there are lot of varieties of connective tissues except blood. பார்த்தீங்கன்னா cells will secrete collagen and elastin அதெல்லாம் okay. So matrixனா தெரியும், நம்ம cytoplasm is a matrix. அந்த மாதிரி இங்கேயும் matrixக்குள்ள தான் இந்த எல்லா செல்ஸுமே மிதந்துகிட்டு இருப்பாங்க. ஃபைப்ரோபிளாஸ்டா இருக்கட்டும், மற்ற எல்லா செல்ஸுமே வந்து இந்த matrixக்குள்ள தான் மிதந்துகிட்டு இருப்பாங்க. Modified matrix எதனால மேடப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா polysaccharides that accumulate and polysaccharides that will accumulate between the cells and the fibers. So please make a note of it, between the cells and the fibers accumulate ஆகிற அந்த modified polysaccharides எல்லாமே அங்க மேட்ரிக்ஸா இருப்பாங்க. அதுக்குள்ள இந்த செல்ஸ் எல்லாம் மதந்துட்டு இருப்பாங்க. இந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றக்கூடிய அந்த ஃபைபர்ஸும் உள்ளதான் மதந்துகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளா பார்க்கலாம். எஸ், ஸோ இங்க ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க, அதை விடுங்க, நம்ம இங்க போயிடலாம். எஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான். இதுக்குள்ள தெரிகிற ஸ்ட்ரக்சர்ஸ் நான் சொல்றேன். ஸோ இந்த பெயில் கலர் அப்பியரன்ஸ்க்கு தான் எல்லாமே மிதந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஆர் பிரசன்ட் இன் த மேட்ரிக்ஸ். ஸோ எல்லாமே மேட்ரிக்ஸ்க்கு தான் மிதந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ இவங்க தான் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறவங்கள ஃபைப்ரோபிளாஸ்ட்னு சொல்றோம். அந்த ஃபைப்ரோபிளாஸ்டா எதை செக்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளமா பேரலா பண்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஃபைபரான கொலாஜனை செக்ரீட் பண்றாங்க. ஓகே, ஸோ பேரலா இருக்கக்கூடியது என்ன சொல்றோம்? கொலாஜன் ஃபைபர். பேரலா பண்டில் மாதிரி இருக்கிறது தான் கொலாஜன் ஃபைபர். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் அபவுட் த elastin. So ma'am, elastin எங்க இருக்குது? Yes, so this pink color is the elastin. Let me do it in the black color so that it becomes easy for you to follow. So this is the elastin. So macrophage is the type of cell, fibroblast is a cell. So இது ஒரு cell, இது ஒரு cell. Okay, mast cell, இது ஒரு cell. இவங்க எல்லாருமே என்னது? Cells that is making up the connective tissue. Okay, so this is a cell. This is a cell. புரிஞ்சுதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். If you got any doubts, let me clarify those who are listening. நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க, பட் ஆனால் I'm not getting any reply. I don't know why. எல்லாருமே சீரியஸா லிசன் மட்டும் தான் பண்றீங்களா? பேசவே மாட்டீங்களா யாருமே? ஓகே, so this is how the connective tissue will be. So connective tissue எதனாலலாம் மேடப்பா இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாம் என்ன செக்ரீட் பண்றாங்க? ஃபைபர்ஸ் செக்ரீட் பண்றாங்க. என்னென்ன ஃபைபர்ஸ்? கொலாஜன் அண்ட் இலாஸ்டினா செக்ரீட் பண்றாங்க நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே. அண்ட் தென் we have the matrix, அதுக்குள்ள தான் எல்லாம் மறந்துட்டு இருக்காங்க. and then we have the fibers, அதெல்லாம் பார்த்துட்டோம் செக்ரீட் பண்றதை பத்தி. ஸோ இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. There are three main classifications of connective tissues. What are the main classifications அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு பிக்சர் மாதிரி காமிச்சிருக்காங்க, ஏதோ கயிறு மாதிரிலாம் இருக்குது. என்னன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். So coming to the classification of connective tissue, the first one is about the loose connective tissue, next is about the dense, and then third one is about the specialized connective tissue. So loose connective tissue அப்படின்னா என்னதுன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் லூஸா இருப்பாங்க, நல்லா டைட்டாலாம் பேக் ஆயிருக்காது. லூஸா இருக்கிறது தான் நம்ம லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். ஏரியோலியார், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலர் தேவையில்ல. ஏரியோலியார் அண்ட் அடிப்போஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். Got it everyone? Yes. So are you all able to follow? ஸோ மேஜராக நம்ம ஏரியோலியார், அடிப்போஸ், ஏரியோலியார் தான் இப்போ பார்த்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பார்க்க போகிற ஸ்ட்ரக்சரும் அதுதான் ஏரியோலியார் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் தட் உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் மேட்ரிக்ஸில் அப்படியே லூஸாக மறந்துட்டு இருப்பாங்க, காம்பாக்டாகவே இருக்காது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறாங்க? லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்ட் கமிங் டு த டென்ஸ், ஆல் த மெட்டீரியல்ஸ், ஆல் த ஃபைபர்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி tightly packed. Okay, yes. So ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது என்னதுப்பா? லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல எல்லா மெட்டீரியல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் லூஸா பேக் ஆயிருப்பாங்க. ஆனா இங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ரொம்ப டென்ஸ். இது தேவையில்லை, இதை விட்டுடலாம். இலாஸ்டிக் அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், எஸ். ஸோ இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து டைட்டா இருக்கும். அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் அழகா எப்படி இருக்கணுமோ ஒரு பண்டில் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுல ரெகுலரான ஒரு பேட்டர்ன்ல இருக்காங்களா, இல்ல ஒன்னு இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இல்லைன்னா இப்படி ஒண்ணு அப்படின்னு இர்ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்காங்களா அப்படிங்கறத வச்சும் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் தென் ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து எதனால மேற்பான்னு தெரிஞ்சு, அதை தாண்டி இவங்க இன்னும் டிஃப்ரெண்டான கம்போசிஷன் வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். போன், கார்ட்லேஜ் அண்ட் பிளட் ஆர் தி ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுல இவங்க மட்டுமே வந்து என்னது? ஃப்ளூயிடா இருப்பாங்க. So blood is a fluid connective tissue. Understood, my dears? If you got any doubts, let me clarify. So which is the fluid connective tissue? Come on everyone, who's going to say the answer? It is
blood, which is a specialized fluid connective tissue. இவங்க ரெண்டு பேர் சாலிடா தான் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் ஃப்ளூயிடா இருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ இங்க பிக்சர்ல காமிச்சிருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியோலியார் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஏரியோலியார் கனெக்டிவ் டிஷ்யூ. இது புக்லயும் இருக்குது. இது பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல வரதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வி காட் டு நோ த கொலாஜன் and we got to know these pink color ones are the elastin. We got to know this green color one is the fibroblast, which is secreting the collagen. Pathale theriyudhu, right? Okay. Coming to this one, so loose connective tissue பத்தி பார்க்கலாம். Okay, so in depth பார்க்கலாம். Loose connective tissue materials எல்லாம் அப்படியே ரேண்டமா இருப்பாங்கன்னு பார்த்தோம். So loose connective tissue is again divided into areolar and adipose. ஸோ இப்போ தான் ஏரியோலியாரோட பிக்சர் பார்த்தோம். டைட்டாலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஏரியோலியாரோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே, ஸ்கின்ல எபிதீலியல் டிஷ்யூ இருக்காங்க, ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற பார்ட்டில் ஏரியோலியார் இருக்குது. ஸோ இட் சர்வ்ஸ் அஸ் அ சப்போர்ட் நெட்வொர்க் ஃபார் எபிதீலியம் அண்ட் கண்டைன்ஸ் த ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ், இது எல்லாமே நிறைய இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரே என்னதுப்பா? ஏரியோலியார் தான். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? ஏரியோலியார். ஸோ ஏரியோலியார்ல எப்படி இருக்கு? எல்லாமே லூஸா இருக்கு, மெட்டீரியல்ஸ் எல்லாம் லூஸா பேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பிக்சர்லயும் அதுதான் காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபைனான ஒரு அழகான ஸ்ட்ரக்சரா இல்லாம ஒரு கார்ட்டூன் பிக்சர் மாதிரி இருக்குது. அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி அடிப்போஸ். அடிப்போஸ்னாலே கொழுப்பு. எப்பயுமே என்ன நினைக்கணும்? அடிப்போஸ் டிஷ்யூனாலே நம்மளோட தைஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். எல்லாத்துக்குமே எது ஞாபகத்துக்கு வரணும்? தைஸ். ஏன்னா நம்மளோட எல்லாத்தோட பாடியிலுமே எந்த பார்ட் ரொம்ப குண்டா இருக்க மாதிரி இருக்கும்? நம்மளோட தொட தான் ரொம்ப குண்டா இருக்கும். ஏன் குண்டா இருக்குன்னா அங்க ஃபுல்லா ஃபேட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. யார் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அடிப்போஸ் டிஷ்யூ தான் அங்க இருக்குது. ஸோ அடிப்போசைட்ஸ் ஆர் த செல்ஸ் which will store the fat. ஸோ நார்மலா இருக்கிற செல்லு வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டு இது ஃபுல்லா ஃபேட் தான்ப்பா. ஸோ லெட் மீ draw that. ஓகே, இது ஃபுல்லாவே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் தான். ஓகே, இந்த ஸ்பேஸ் எல்லாமே நியூக்ளியஸ் இருக்கு, அது போக ஃபுல்லா என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? ஃபேட் தான் ஸ்டோர் ஆயிருக்குது. வாட் இஸ் தேர் மை டியர்ஸ்? ஃபேட் இஸ் ஸ்டோர்ட். எஸ், இதுவும் ஸ்கின்னுக்கு கீழே தான். மெயினா எந்த ஏரியாவில் இருக்குதுங்கிறத நான் சொல்லிட்டேன். செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு ஸ்டோர் ஃபேட்ஸ் அண்ட் that is from excess nutrition. Whatever we are eating, excess நம்ம நிறைய சாப்பிடும்போது அதெல்லாம் என்ன ஆகுது மேம்? வெளியே போயிடுமா? இன்னைக்கு தேவைப்படலன்னா நாளைக்கு வெளியே போயிடுமா? இல்லை, அடிப்போஸ் டிஷ்யூல போய் பத்திரமா ஸ்டோர் ஆயிருக்கும். எப்பெல்லாம் நெசசிட்டி இருக்கோ, எப்பெல்லாம் ஸ்டார்விங்கா இருக்கோ, அப்பெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்பட்டுக்கும். Okay, what are the examples of loose connective tissue, my dears? Once again, yes. So loose connective tissue first of all என்ன நமக்கு நல்லாவே தெரியும், பேர்லயே இருக்குது. செல்ஸா இருக்கட்டும், ஃபைபர்ஸா இருக்கட்டும், எல்லாமே லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். அவங்க எல்லாருமே செமி ஃப்ளூயிடான கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஏரியோலியார் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ ஏரியோலியார் எங்க இருக்கு? ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. அடிப்போஸ் எங்க இருக்குது? அதுவும் beneath the skin தான். அது மெயினாக பார்த்தீங்கன்னா தொட மாதிரியான இடத்துல தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏரியோலியாரோட பிக்சர் நம்ம பார்த்துட்டோம், அதில் இருக்கக்கூடிய லேபிளிங்ஸும் பார்த்தாச்சு. அண்ட் அடிப்போஸ் பார்த்துட்டோம், இதெல்லாம் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் அடிப்போசைட்ஸ். வாட் ஆர் தீஸ் மை டியர்ஸ்? ஒன்ஸ் அகெயின் கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன்? Adipocytes. So these are the, okay, let me do it. Okay, adipocytes are the cells. Sites nale cells. Okay, yes, அங்கேயும் adipocytes இருக்கும். belly fatலையும் adipocytes இருப்பாங்க. Okay, Johiram? Yes. So adipocytes are the cells which are specialized to store the fat materials in them. So அந்த fat எவ்வளவு நாள் அப்படியே இருக்குமா மேம்? எப்பயாவது நம்ம சாப்பிடாம இருக்கோம், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, இல்ல வந்து திடீர்னு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த adipocyteல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? யூட்டிலைஸ் பண்ணப்படும். புரிஞ்சுதா? Understood everyone? Can I get some thumbs up? Coming to the next one, which is about the dense connective tissue. So dense-நாலே பேர்லயே இருக்குது. எல்லா மெட்டீரியல்ஸும் நல்லா கொச்சன்னு இருக்கும். கேப்பே இருக்காதுங்களா? எத்தனை கேப்? இங்கெல்லாம் கேப்பே இல்லை பாருங்களேன். ஸோ அதுவும் என்ன பேட்டர்ன்ல இருக்குது அப்படிங்கிறத வச்சு ரெகுலரான ஒரு பேட்டர்ன்ல இருக்குதா இல்லை இர்ரெகுலரா இருக்கா? ரெகுலர்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படிதான் இருக்குது இல்லையா? எல்லா கொலாஜனும் இப்படி மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ் இன் parallel ரோஸ்ல தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் இஸ் டெண்டான் and the ligament. A very, very important question. Everyone should be aware of this. What is the meaning of tendon? What is the meaning of ligament? அப்படிங்கிறது it is highly important.
Understood, everyone? Yes, so dense, regular collagen fiber is arranged in the parallel rows. Example is tendon and ligaments. Coming to the tendon. So, tendon na என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசிலையும் போனை கனெக்ட் பண்ற மெட்டீரியல் தான் டெண்டான். Okay, so tendon is a material or the tissue which will connect the muscle with the bone. Okay, muscle-um bone-um attach ஆயிருக்கணும் இல்லையா? அந்த attachment-க்கு யார் இருக்காங்க? We have the tendon. And coming to the next one about the dense, irregular. So, fibers எல்லாம் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இந்த மாதிரி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி வரும், அந்த மாதிரி கோணையா பட் ஆனால் டைட்டாக தான் இருக்கும். கோணையா பட் டைட்டாக இருக்கும். எங்க டென்ஸ் இர்ரெகுலர்ல. ஸோ டென்ஸ் இர்ரெகுலர் எங்க இருக்கு? டென்ஸ் ரெகுலர் எங்கேன்னு பார்த்துட்டோம். ஸோ போனை அட்டாச் பண்ற லிகமெண்ட்டும் ஒரு டென்ஸ் ரெகுலர் தான். ஓகே, ஸோ இவங்க ரெண்டானும் லிகமெண்ட்டும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னா அவங்க ரொம்ப அழகா ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஸோ தே ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? எஸ், கமிங் டு தி டென்ஸ் இர்ரெகுலர் ஃபைபர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஜன்னு இருக்கும். ஓகே, ஸோ தே ரெப்ரசன்ட்ஸ் ஆர் தே ரெப்ரசன்ட் இன் தி ஸ்கின் ஓன்லி. ஸ்கின்னுக்கு கீழே பார்க்குற மாதிரி இடத்துல தான் டென்ஸ் இர்ரெகுலரை பார்க்க முடியும். ஸோ வாட் இஸ் த டெண்டான்? கம் ஆன் தோஸ் ஆர் லிசனிங். ஸோ போனையும் மசிலையும், ஸோ இப்போ என்கிட்ட இருக்க அந்த எலும்பையும் இங்கே இருக்கக்கூடிய மசிலையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டான் தான் இருப்பாங்க. டெண்டான் தான் இங்கே இருப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இதே போனை கனெக்ட் பண்ணுற இடத்துல, ஸோ இது ஒரு போனு, இது ஒரு போனு, இந்த ரெண்டு போனை கனெக்ட் பண்ணுற இடத்துல யார் இருப்பாங்க? லிகமெண்ட் தான் இருப்பாங்க. Understood, everyone? Can I get some confirmation from all of you? Yes, coming to the next one about the specialized connective tissue. So specializedனா யாரு? ஸோ இவங்கள மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா யாராவது ஒரு கம்போசிஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இவங்களும் கனெக்ஷன் வேலை தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா வேற ஏதோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்க ஸ்பெஷலைஸ்ட்ல வராங்க. ஸோ கார்டிலேஜ். Cartilage is a specialized connective tissue. Bone is another specialized connective tissue. Aprom comes the blood, which is a fluid connective tissue. So cartilage நாலே எங்க இருக்குதுன்னு சொல்வீங்க? மூக்கு காமிப்பீங்க. And then flexible-ஆ இருக்கு மேம், காது மேம் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டா? எஸ், மூக்கு காது தான் நமக்கு வந்து கார்டிலேஜ்னாலே ஞாபகம் வரும். ரைட்டா? எஸ். ஸோ கார்டிலேஜோட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் பார்த்தோமா? இதுக்கு முன்னாடிலாம் மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருந்தோம். செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இவங்களோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் தெரியும். எஸ், ஒரு ஷேப் கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ போத் ஆஃப் தேம் ஆர் கால்ட் ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூஸ். கார்டிலேஜும் போனையும் என்ன சொல்றாங்க? ஸ்பெஷலைஸ்ட் skeletal connective tissues. They are not just a connective tissue மட்டும் இல்லாம specialized skeletal connective tissue listல வந்துருவாங்க. So they are solid ஆ இருப்பாங்க, pliable and resist compressions. Yes, so we can flexibly move them. Right? காதையும் அப்படிதான், அதுதான் கம்மல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கார்டிலேஜ்னால மேடப் ஆயிருக்கிற பின்னே. ரைட்? எஸ். ஸோ சாலிடா இருக்குது. அவங்களோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குதுங்கிறதா முக்கியமான கொஸ்டின். கார்டிலேஜோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, போனோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. போன், இங்க இருக்கிற போனை உடைக்க முடியுமா, வளைக்க முடியுமா? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? இங்க ஹார்டாவும் நான் பிளையபிளாவும் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ். இதே மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கார்டிலேஜ் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் சாலிட், பிளையபிள் அண்ட் இட் வில் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ இங்க என்னென்ன செல்ஸ் இருக்காங்க? வாட் ஆர் த செல்ஸ் தட் இஸ் மேக்கிங் அப் த கார்டிலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்ட்ரியோசைட்ஸ். ஓகே, ஸோ காண்ட்ரியோசைட்ஸ் ஆர் த செல்ஸ் தட் இஸ் மேக்கிங் அப் தி cartilage. Okay, that is enclosed in the small cavities which is called as lacunae. So inge theriyudha? So in the picture la nama label pannalam so that it becomes easy. Okay, so this part is called as lacunae. So in the lacunae kullara in the cell inge irukku illaya? So lacunae part la, okay, வெளிய இருக்கக்கூடிய அந்த outer covering தான் நம்ம சொல்றோம். Okay, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெளிய இருக்கிற outer covering. Let me do it. இன்னும் ரொம்ப ப்ராப்பரா இன்னும் சின்னது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் கரெக்டா வரும். ஸோ லாக்கினேக்குள்ளார பத்திரமா இருப்பாங்க நம்மளோட கார்டிலேஜ் செல்ஸ். கார்டிலேஜ் செல்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் காண்ட்ரியோசைட்ஸ். புரிஞ்சுதாப்பா? எஸ். ஸோ காண்ட்ரியோசைட்ஸ். ஓகே, காண்ட்ரியோசைட்ஸ். So chondriocytes are the mature cartilage cells. இதே immature cartilage cells என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let me write down here. Those are called as chondroblasts. Okay.
immature cartilage cells என்ன சொல்றாங்கப்பா? Immature cartilage cells are called as chondroblast. Okay, so chondroblast. Chondrocytes are mature cells. Okay, so chondrocytes na, they are mature cells, whereas chondroblast is an immature cell. Okay, coming to the next one. So what is the function of this cartilage? We all know that avanga namakku oru skeletal connective tissue irukanga. It is replaced by bones in most of the vertebrates embryo, but it is found in adults also. எல்லாத்துக்குமே replace ஆகாம இருந்தது. நிறைய இடத்துல adultsலயும் என்ன இருக்கு? Cartilage பார்க்க முடியும். So tip of the nose, outer ear jointsல, and then between the vertebral columns எல்லாமே இருக்கும், and then limbsல, handsல எல்லாத்துலயுமே we can see the cartilage. So எல்லாத்துக்குமே cartilage இருக்கும். உனக்கு எனக்கு எல்லாத்துலயுமே cartilageம் கண்டிப்பா இருக்கும். Okay, and then coming to the next one. So evolutionary history படி பாத்தீங்கன்னா first cartilage தான் உருவாச்சு. அதுக்கு அப்புறமா தான் bone உருவாயிருக்கிறதுனால first cartilage படிச்சுட்டு அப்புறம் தான் bone படிக்கிறோம். Okay, so bone அப்படிங்கிறது of course we know that it is hard. ஸோ அவங்களோட மேட்ரிக்ஸ் ஹார்டாக இருக்குங்காட்டி தான் போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்குறதே இவங்க 2 பேரும் தான். ஓகே, ஸோ ஹார்ட் அண்ட் நான் பிளையபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் அதுக்குள்ளே மிதந்துட்டு இருக்கும். ஸோ அதில் நிறையா கால்சியம் சால்ஸ் இருக்கும். அப்புறம் கொலாஜன் ஃபைபர் அங்கே நிறையா இருக்கும். ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக கொலாஜன் ஃபைபர் வில் பி தேர் கிவிங் தெம் தி ஸ்ட்ரென்த். புரிஞ்சது? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கமிங் டு தி செல்ஸ் ஆஃப் தி போன். ஸோ மெச்சூர் செல்ஸ் ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்றோம். ஸோ அவங்களும் லாக்கினேக்குள்ளார தான் இருக்காங்க. எஸ், ஸோ வி கேன் சி த லாக்கினே. பாருங்க, இந்த லாக்கினேக்குள்ள தான் பத்திரமா எல்லாருமே லாக்கினேக்குள்ள தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கினேக்குள்ள 2-3 பேர்த்து பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரு லாக்கினேக்குள்ள ஒரே ஒரு போன் செல்லை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ தே வில் பி ப்ராப்பர்லி பிளேஸ்ட். ஓகே, லாக்கினேனே இந்த அவுட்டர் பார்ட் இருக்கும். ஓகே, ஸோ லாக்கினே வில் பி தேர். எஸ், லாக்கினேக்குள்ள தான் பத்திரமா chondrocytes இருக்கட்டும், osteocytes இருக்கட்டும். Osteocytes are the bone cells. Chondrocytes are the cartilage cells. Okay, everything will be placed inside the lacunae. So lacunae ஒரு safe covering மாதிரி. அதுக்குள்ள தான் வந்து செல் பத்திரமா place ஆயிருப்பாங்க. Got it, my dears? So let me draw here. Okay. கிரீன் கலர்ல இருக்கிறது லாக்கினே. ஸோ அதுக்குள்ளார பிங்க் கலர்ல இருக்கிறது தான் ஆஸ்டியோசைட்ஸ். ஓகே, ஸோ ஆஸ்டியோசைட்ஸ் வில் பி placed safely inside the lacunae. Coming to the functions of bone, they provide strength, framework, support, and it protects the softer tissues, and it will facilitate the movement via muscle interactions and houses the bone marrow. நிறைய தெரியும், நம்ம ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் இது குடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆட்டுக்கால் எடுத்தோன்னா அந்த ஹாலோவாக இருக்கிற அந்த பார்க்கில் போன் மேரோ இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் அங்கே தான் போன் மேரோ இருக்குது. மேமல்ஸ்லாம் தான் அந்த போன் மேரோ பார்க்க முடியும். தட் இஸ் ரியலி ரியலி ஹெல்தி. அங்கே தான் வந்து நம்மளோட இம்யூன் செல்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் ஆகிறதுனால போன் மேரோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Understood this for listening, my dears? All good? Yes. So can we go for the next one? Yes, so next போலாமா? Yes. So ma'am, இங்கேயும் வந்து chondroblast மாதிரி இங்க osteoblast இருக்கா? Of course இருக்குது. Okay, immature எல்லாத்தையுமே blastனு சொல்லுவோம், mature எல்லாத்தையுமே sites சொல்லுவோம். Okay, எல்லாருமே chondrocyte இருக்கட்டும், osteocyte இருக்கட்டும், lacunae பத்திரமா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். Next is about the specialized fluid connective tissue. Yes, so blood is a fluid connective tissue. We all know that. Right? Yes. So blood தான் வந்து ஒரு மேஜர் மீடியமா இருக்குது. அது வழியா தான் நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், கேஸஸா இருக்கட்டும், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அயான்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்றது blood மூலமா தான். It is a main circulating fluid that helps in the transportation in the various substances. The transportation of various substances, அதாவது ஹார்மோன்ஸா இருக்கட்டும் எல்லாமே. Okay? So water, hormones, நம்ம கிட்ட billions and trillions of cells இருக்குது. Right? So gases and then nutrients, all of them will be
circulated in the blood only. So you will learn more about the blood. Yes, so எப்போ physiology chaptersல படிக்கும்போது we will be learning further more and more details about them. Okay, so blood is a fluid connective tissue. So இதுல WBC cells, RBC cells னு நிறைய cells இருக்காங்க. RBC, WBC cells are involved in the immune support, giving our immune support, and RBC cells are involved in the gas transport. Okay, gas transport பண்றதுக்கு involve ஆகுறாங்க. Yes. Transport of gases la involved இருக்காங்க. So plasma, platelets, இது எல்லாமே we all know that. Coming to the next one about the third type of tissue. Animalsல மூணாவது வகையான tissues என்னது? Muscle tissues. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். So connective epithelium வந்து நிறைய varieties இருக்குது. Muscles வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க 8th standard 9th standardல கூட muscle tissue பத்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, so hope you all are able to recollect, my dears. Coming to the muscle tissue, நம்ம பாடியில மூவ்மெண்ட் நடக்குது. So மூவ்மெண்ட் நடந்தாலே அதுக்கு என்ன காரணம்? Muscles தான் காரணம். Animals are able to move from one place to another place voluntarily because of the muscles that they have. Okay, yes, so coming to the fundamental properties of muscles. Okay, we know that muscles are capable of contraction, relaxation, so they composed of long, cylindrical, myofibrils and they are arranged in the parallel arrays. And coming to the next one, so cylindrical fibers, adha pathi nama structure paakalam. Yes, idu oru bundle ella arrange aayirukkudu theriyudhu. What is their role appdin pathina? Fibers contract in response to the stimulus. So brain solludhu neuron valiya and the stimulus varudhu na contract aagradhu, relax aagradhu, adu ellame pannikite irukum. Understood pasangla? So listening, can I get some confirmation from everyone? Yes, so by the stimulus that is given by the brain, muscle will move accordingly. Whether to contract irukattum, whether to relax irukattum, it will work accordingly. Okay, coming to the functions. So plays an active role in all the movements of a body. Yes, so movement nale muscles tha. Okay, moves of the body to adjust to the environmental changes and maintain the position of the various body parts. So muscles moonu vagaya pirikranga. So skeletal muscle, smooth muscle and cardiac muscle based on the place where they are present and based on the type, based on the structure, they have classified into 3 types. Okay, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எந்த மாதிரி பண்டில்? சிலிண்டரா பண்டிலா இருக்கா? இல்லை பிரான்ச்சு சிலிண்டர்ஸா இருக்கா? இல்லை வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு they have classified the muscle tissue into 3 types. What are the 3 types, my dear? Skeletal, cardiac, smooth muscles. Okay, can we go for the next one? Yes, so contract ஆகிறப்போ ரிலாக்ஸ் ஆகிறப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ கான்ட்ராக்ட் ஆகிறப்போ சைஸ் சின்னதாயிருச்சு, இதே ரிலாக்ஸ் ஆகிறப்போ சைஸ் பெருசாகிறது தெரியுது. ஸோ இதெல்லாமே என்னது? பிரெயினோட ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. We all know that. Coming to the skeletal muscles. Skeletonனாலே என்னது? போன் இல்லையா? நம்மளோட skeletal system of the body கூட போன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கிறவங்கள தான் skeletal musclesனு சொல்லுவோம். அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் டார்க் கலர் பேண்ட்ஸ் இருக்கும், அதுதான் striations. These are the striations. We call these as a striations. So striated structure இருக்கும். And then what is the shape, my dears? Of course it is looking like a cylinder only. Okay, cylinder ஆ தான் இருக்காங்க, பண்டில் மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. பட் பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லை. Right? Yes, so proper இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்காங்க. So they are closely attached to the skeletal bones only. Yes, so biceps அது எல்லாமே it comes as a skeletal muscle only. So இவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are the only muscle who are voluntary in nature. What is the meaning of voluntary? It is nothing but நம்மளோட கான்சியஸ்னஸ்ல தான் அது மூவ் ஆகுது. நம்ம மடக்குன்னு சொன்னாதான் கை மடங்கும், இதே வேற யாரோ சொன்னா மடங்காது. அதே மாதிரி தன்னாலேயும் கை மடங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காது. ரைட்? So skeletal muscle is the only voluntary muscle. Okay, yes. Coming to the structure, yes, so fiber bundled together in a parallel fashion, cylindrical shape la irukanga theriyudhu, nucleus alla nalla theriyudhu, neriya nalla theriyira madri irukku. And coming to the next one about the smooth muscles. When it comes to the smooth muscles, smooth அப்படினு என்னது? வழவழ கொழகொழன்னு இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன்லலாம் அவங்கள பார்க்க முடியும். எஸ், அப்பியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் மாதிரி லைனிங்ஸே இல்லை இங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க் கலர் மாதிரி இருக்கக்கூடிய லைனிங்ஸே இங்கே கிடையாது, ஈவனாக தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரையேஷன்ஸ் கிடையாது. விச் இஸ் த ஒன்லி மசில் வித்தவுட் ஸ்ட்ரையேஷன்ஸ், இட் இஸ் ஸ்மூத் மசில்ஸ். And coming to the location, walls of the internal organs, that is blood vessels, stomach, intestine எல்லாமே வந்து ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா
Of course, நம்மளோட control அவங்க கிடையாது. They are involuntary in action. Coming to the next one. So, fibers taper at the both ends. That is fusiformல இருக்கிறது. So, what is the tapering? Let us see. So, இந்த மாதிரி இங்க நடுவுல குண்டாவும் எண்ட்ல ஜாயின் ஆயிக்கிற மாதிரி இருக்கிறது fusiform. Okay. Okay, this is what we call it as fusiform. Tapering ends and fusiform. அப்படின்னா இதுக்கு அதுதான் மீனிங். Okay, coming to the next one about the cardiac muscles. So let us see about the cardiac muscles in detail. So இவங்களும் சிலிண்டர் மாதிரி தான், பட் ஆனால் நிறைய பிரான்ச்சஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட ஸ்ட்ரையேஷன்ஸ் எல்லாம் லைன்லாம் பார்க்க முடியுது. ஸ்ட்ரையேஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அவங்கள ஹார்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தே ஆர் ஆல்சோ இன்வாலன்ட்ரி. நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, இவங்களும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, இவங்களும் நம்ம கண்ட்ரோல். ஸ்டொமக்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, சாப்பிட்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. உள்ள டைஜஷன் நடக்குதா இல்லையா, அப்சார்ப்ஷன் நடக்குது ஒன்றும் தெரியாது யாருக்கும். பிகாஸ் தோஸ் ஆர் இன்வாலன்ட்ரி. அதே மாதிரி ஹார்ட் பார்ட்ல பம்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஹார்ட் பம்ப் ஆகுதா இல்லைன்னா போய் செக் பண்றது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ an involuntary muscle. It works automatically. So cell junctions எல்லாமே இங்க இருக்கும். இங்க intercalated disc இருக்கும். So எதுக்காக மேம் intercalated disc இவங்கலாம் connections. For example, heart is contracting as a unit. upper chambers ரெண்டும் சேர்ந்து ஒன்னா contract ஆகும், அதுக்கப்புறம் ஒன்னா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எல்லாரும் ஒன்னா அட் அ டைம்ல எல்லா வேலைகளும் எல்லா டிஷ்யூஸுமே சேர்ந்து வேலை செய்யறதுனால அங்க intercalated disc is there to make the communication so efficient. Okay, who's having the intercalated disc in between them? It is cardiac muscle which is having the intercalated disc. Okay, yes, so they fuse the plasma membrane and allowing them to contract as a unit itself. Okay, who's the only branched muscle? It is cardiac muscle. Who's the only voluntary muscle? It is skeletal muscles. Who is the only muscle without striation? அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? Come on, can I get some answers from everyone? So there in the class, why am I not getting any answers? Come on, which is the only muscle without striation? So there in the class, come on, get me the answer. Which is the only muscle without striation? Striation இல்லாம tapering ends ஓட இருக்கிறவங்க யாரு? Smooth muscles மட்டும்தான். Tapering ones without any striations. Okay, next போகலாமா? Any doubts in this, my dears? Okay, coming to the next one about the neural tissues. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேக்குறீங்களா? ஸோ யாரெல்லாம் வாட்ச் பண்றீங்களோ ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணாதான் வந்து புரியுதா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியும். Come on everyone. So be interactive in the class. Coming to the neural tissues. So neural tissue வந்து கடைசியா பார்க்குறோம். Right? Yes. So இதுக்கு முன்னாடி 3 tissues முடிச்சாச்சு. So neural tissue exerts the greatest control over the body's responsiveness. Right? Yes. So என்னென்ன changing conditions? For example, திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என் பாடி டக்குன்னு அது புரிஞ்சுக்கும். லைட் இல்லைங்கிறது என் கண்ணு சென்ஸ் ஆர்கன் அது வந்து டக்குன்னு பிரெயின் கிட்ட சொல்லிடும், லைட் இல்லப்பா, லைட்டை போட சொல்லுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, டார்ச்சர் போடுங்கன்னு தெரியும். ரைட்? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, என்வாயன்மெண்டல் கண்டிஷன் சேஞ்ச் ஆக நம்மளால அதை எப்படி உணர முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூரல் டிஷ்யூஸ் தான் அதை சென்ஸ் பண்ணி நமக்கு, ஆர் நம்ம நாட் நியூரல் டிஷ்யூஸ், நம்மளோட சென்சரி பார்ட் அதை சென்ஸ் பண்ணி பிரெயின் கிட்ட சொல்லுவாங்க. பிரெயின்ல இருந்து சென்சரி நியூரான்ஸ், அது மாதிரி நியூரான்ஸ் மூலமாக தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சேரும். ஓகே, மோட்டார் நியூரான்ஸ், சென்சரி நியூரான்ஸ் எல்லாம் நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். ஸோ நியூரான்ஸ் தான் இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கொடுத்து நம்மளோட கான்ஷியஸ்னஸில் வந்து அதை திங்க் பண்ண வைக்கிறது எல்லாமே வந்து நியூரான்ஸ், நர்வஸ் சிஸ்டம் ஆர் நியூரல் டிஷ்யூ தான். ஓகே, கமிங் டு த நியூரல் டிஷ்யூ. ஸோ நியூரல் டிஷ்யூல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எஸ், ஸோ நியூரல் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியா. ஸோ இதில் யார் மேம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோக்ளியா இஸ் மோர் தேன் 50% ஆஃப் த என்டையர் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஆர் நியூரல் டிஷ்யூல மேக்கப் பண்ணியிருக்கிறது நியூரோக்ளியா தான். ஓகே, நியூரோக்ளியா இஸ் த ஒன் விச் மேக்ஸ் அப் மோர் தேன் 50% ஆஃப் த நியூரல் டிஷ்யூ. அப்போ நியூரோக்ளியாங்கிறது ஒரு நான் சென்சரி ஏரியா மாதிரி தான், ஆர் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இம்பல்சஸ் எல்லாம் அனுப்ப முடியாத ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் வந்து என்னது, அதுக்குள்ள தான் மதந்துக்கிட்டு இருப்பாங்க நியூரான்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டூ இட். Okay, this is neuroglia. So let me do it with this. And okay.
Okay. ஸோ நியூரான் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் கிரீன் கலர்ல நான் போட்டிருக்கிறதெல்லாம் நியூரோக்ளியா. நியூரோக்ளியாக்குள்ளார இந்த மாதிரி அடுத்த நியூரான். இந்த மாதிரி நியூரான்ஸ் மிதந்துகிட்டு இருப்பாங்க. ஓகே, நியூரோக்ளியாக்குள்ள தான் நியூரான்ஸ். ஓகே, நியூரான்ஸ் மிதந்துகிட்டு இருப்பாங்க. Okay, this is one neuron and this one is another neuron. Okay, so நியூரோக்ளியாக்குள்ள தான் எல்லாரும் மிதந்துகிட்டு இருக்காங்க. So this is the neuron. Okay, so this is the neuroglia. Okay, neuroglia. So neuroglia-குள்ள யார் மிதந்துகிட்டு இருக்காங்கப்பா? These are the neurons. So neuroglia more than half. Okay, more than 50. Okay. 50% of neural tissue. Okay, so neuroglia is making up more than 50% of the neural tissue. Okay, yes. So can we go for the next one? Yes. So these are the neurons, right? So neurons are the sensory structures. Okay, neurons are the longest cells. So இந்த நியூரான்ஸுக்கான நியூட்ரிஷனை கொடுக்கறது இது எல்லாமே நியூரோக்ளியா தான் பண்ணுவாங்க. So neuroglia will protect the neuron and support the neuron in providing the nutrition and other things. Understood everyone? So are you all able to follow? Yes. So neuron is the structural and functional unit of our nervous system. We all know that, of course. And they are excitable cells. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய excitable cells யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? Neurons are the excitable cells. When stimulated, an electrical disturbance is generated and travels along its plasma membrane தெரியும் and triggers the events at the nerve endings. எல்லாத்துலயுமே தெரியும். நம்ம மசில்ஸ் நம்ம கையை மடக்கிறேன்னா என் நியூரான் சொல்லி தான் நான் உடனே கையை மடக்கிறேன். Everything is because of the neurons who are bringing the impulses and taking away the things and all. So neuroglia is the one which provides nutrition and support and protection to the neurons. Okay, so என்ன பண்றாங்கப்பா? Protection support கொடுத்துட்டு இருக்காங்க. They make up more than 1/2 of the volume of the neural tissues. Okay, they make up more than 1/2 of the volume of the neural tissue. அதான் சொல்றேன், above 50% யார் இருக்காங்க? நியூரோக்ளியா தான் இருக்காங்க. நியூரான்ஸை விட நியூரோக்ளியா அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த நியூரான்ஸ் எல்லாம் எதுல மிதந்துகிட்டு இருக்காங்க? நியூரோக்ளியால மிதந்துகிட்டு இருக்காங்க. Yes, so coming to the structure of the neuron. So we all know that this is the cell body part. So இங்க branches மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்ப்பா? Dendrites அப்படின்னு சொல்றோம். So dendrites are the one who will receive the signals. They are the one who is going to receive. ஓகேவா? ஸோ ரிசீவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே ப்ராசஸ் பண்ணி செல் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட ஹெல்ப் வச்சு ப்ராசஸ் பண்ணி the information will be taken through the axon. ஸோ இது வந்து axonனு சொல்லுவாங்க. இது வந்து axon terminalனு சொல்லுவாங்க. Okay, this one is axon and this one is axon terminal. Okay, this is axon terminal. Understood everyone? Yes. So informations எல்லாமே எப்படி வரும்? We will use another color maybe a bit faster. So இப்படி தான் வந்து என்ன ஆகுது? Informations எல்லாமே வந்து it is going and passing and to the sending, it is being sent to the next neuron. Okay, yes. So in the axon பார்த்தீங்கன்னா it is getting properly insulated by the myelin sheath. Okay, myelin sheath is the insulation for the axon, so that இந்த நியூரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு தடவை சின்ன டேமேஜ் இருந்தால் கூட இந்த ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. Okay, neurons are very sensitive and if they are getting damaged, we cannot repair them easily at all. Okay, understood everyone? Any doubts in this? Okay.
Coming to the next one, பாத்தீங்கன்னா organ to organ system. அதெல்லாம் வந்து next class எல்லாமே பார்க்க போறோம். இப்பவே ஒரு introduction மாதிரி கொடுத்து வச்சிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து 3 டைப் ஆஃப் டிஷ்யூ ஆர் 4 டைப் ஆஃப் டிஷ்யூவையும் கம்ப்ளீட்டா பார்த்துருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெசிபிக் கம்போசிஷன்ல ஆர்கன்ஸ் மேக் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் நிறைய ஒன்னோட ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சு ஆர்கன் சிஸ்டம் லெவல் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஸ், ஸோ செல்லுல இருந்து செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க? செல்ஸ்ல இருந்து தான் டிஷ்யூ வந்திருக்கும். cells நிறைய cells, similar cells with a like what specific function combined and they made the tissues, and the tissues வந்து different compositionல organ make பண்ணுவாங்க. அந்த organs எல்லாம் ஒன்னோட ஒன்று வேலை செஞ்சு organ system ஆகும். So it is very essential for the better coordinated function when it comes to the organ system. நம்மள மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தன்னால நடந்துகிட்டே இருக்கு. ஸோ உள்ள எல்லாம் தன்னால நடக்குது. நம்மலாம் வெளியே என்ன பண்றோம்? ரீச் பண்றோம், சம்பாதிக்கிறோம், என்ஜாய் பண்றோம், அந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கோஆர்டினேட்டட் அண்ட் ஹேப்பனிங் ஆட்டோமேட்டிக்லி சோ வெல், ரைட்? நம்ம சாப்பாடு ஏர் எல்லாம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வேலை செய்யும், ரைட்? எஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ எசென்ஷியல், இட் இஸ் வெரி எசென்ஷியல். இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இருந்ததுன்னா பெட்டர் கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா நடக்கும். ஓகே, our heart is an example of organ. Yes, so our heart consists of all 4 types of tissues, that is epithelial, connective, muscular and neural. இது மூணுமே ஒரு ஸ்பெசிபிக் 90% பாத்தீங்கன்னா கார்டியாக் தான் இருக்கும். ஓகே, கார்டியாக் மசில் தான் இருக்கும். ஓகே, 90% பாத்தீங்கன்னா கார்டியாக் மசில். மீதி எல்லாம் தான் வந்து உங்களுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ மற்றது எல்லாமே இருக்கும். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், கீ டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மார்ஃபாலஜி அப்படின்னு படிப்போம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அனாட்டமி. மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், கை எவ்வளவு, கால் எவ்வளவு, கண் இருக்குதா, கண் எங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். அண்ட் அனாட்டமினா இன்டர்னல் ஆர்கன்ஸ் பத்தி படிக்கிறத அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ லெட் அஸ் லேர்ன் அபவுட் த ஆர்கன் சிஸ்டம் லெவல் யாருக்கெல்லாம் இருக்குது, அவங்களோட 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். எஸ், ஸோ கமிங் டு திஸ் பர்டிகுலர் பார்ட் about the level of organization. We all know that molecular level அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? Yes, so cellular level. நிறைய molecules எல்லாம் சேர்ந்து தான் செல்ஸ் மேக் பண்றாங்க. Yes, so lot of molecules, lot of atoms will combine and make up molecules. அந்த molecules எல்லாம் சேர்ந்து செல்ஸ் மேக் பண்றாங்க. அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் மேக் பண்றாங்க. ஸோ டிஷ்யூ எல்லாம் ஆர்கனை மேக் பண்றாங்க. நிறைய ஆர்கன்ஸ் ஒன்னோட ஒன்று வேலை செஞ்சு ஆர்கன் சிஸ்டம் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு ஆர்கானிசம் பர்ஃபெக்டா வேலைகளை செய்ய முடியுது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ இன்னைக்கு டிஷ்யூ லெவல்ல இருக்கிறவங்க யாருங்கிறத சும்மா பார்த்துட்டு டிஷ்யூஸ்னா என்ன, அனிமல் டிஷ்யூஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. எஸ், ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த கிளாஸ். கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங்? ஓகே, எஸ் ஆர் நோ? Okay, that's it. So what all we have learned today? We have learned about a lot of information with respect to the animal tissues and its classification in detail. Where are they present? What is the role of each and every tissue? Fulla padichirukrom. So hope you all enjoyed. So edavadhu doubts irunduchuna comment section la comment pannunga. So we will rectify your doubts. Okay, we will solve your doubts. And coming to the next part, that's it for today. And we'll meet up with another chapter in the next week. Okay? Yes. Okay, all. Thank you. Hope you all enjoyed. Or fire, ஏதாவது ஒரு message. Okay? Okay, next classல பார்க்கலாம். Thank you all. Have a good day.
ஏய் முப்பா கிளாஸ் முடிஞ்சதுடா. ஏய் முப்பா